ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் நல்லா இருந்துச்சு, சுவாரஸ்யமாக இருந்துச்சா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா அப்படின்னா அதை நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு மேலே கொஞ்சம் போரிங்காகவும் இரிட்டேட்டாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. விஜய் காவேரியை ஏற்கனவே டாம் அண்ட் ஜெரியா காட்டும் போது கூட ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே லவ்வபுளாக காட்டினதுக்கப்புறம் சாதாரண ஒரு விஷயத்தை வச்சு இதை வச்சு ஸ்டோரியை மூவ் பண்ணி கொண்டு போகிறது கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராகினியெல்லாம் வில்லத்தனம் பண்ணி அதை வச்சு விஜய் காவேரியை பிரிக்கிறது இன்னுமே ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கான எபிசோடில் ஒரு சில இடத்துல ரொம்பவுமே ஒரு சில சுவாரஸ்யங்களை காட்டி நம்மளை சந்தோஷப்படுத்துனாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா நிவின் யமுனாவை ரொம்ப சந்தோஷமாக கூப்பிட்டதாக இருக்கட்டும், காவேரி சைன் பண்ணதுக்கப்புறம் டைவர்ஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செல்லமாக விஜய் கோச்சிக்கிட்டதாக இருக்கட்டும், அடுத்து குமரன் அந்த விஷயத்தை வீட்டில் சொல்லாமல் அப்படி ஒரு சந்தோஷப்பட்டதாக இருக்கட்டும். இது மட்டும் இல்லாமல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குங்கிறது ஏற்கனவே நமக்கு ப்ரொமோவில் பார்த்தது தான். அதாவது விஜய் காவேரி அது மட்டும் இல்லாமல் கங்காவை எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு நேராக குமரனை பார்க்கறதுக்கு கடைக்கு வராங்க. அதுக்கப்புறம் குமரன் கங்கா கிட்ட செம்மையாக ரொமான்ஸ் பண்ணுறாரு. அதை பார்க்குற விஜய் காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்தாச்சு. சரி, ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் போன வாரத்தில் காட்டினதில் இன்னும் நமக்கு என்னெல்லாம் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ காவேரி விஜய் இவங்கெல்லாம் காரில் போகும்போது விஜய் காவேரியை கலாய்க்கிறாருல, அந்த ஒரு மூமெண்ட் நமக்கு இன்னும் பாக்கி இருக்குது. அதே போல் பார்த்தா குமரன் அந்த ரியாலிட்டி ஷோவில் அங்கே பர்ஃபார்ம் பண்ணுறாருல, அதை பார்க்குறதுக்கு எல்லாம் ஃபேமிலியாக போகிறாங்கல்ல, விஜய் காவேரி வீட்டில் இருக்கவங்க அங்கே எல்லாமே சேர்ந்து போகிறாங்கல்ல, அந்த ஒரு மூமெண்ட் நமக்கு பாக்கி இருக்குது. அது மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன காட்டியிருந்தாங்கன்னா, காவேரியோட நெத்தியில் ஒரு காயம் பட்டிருந்துச்சு. விஜய் பக்கத்தில் தான் இருந்தார். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் காட்டியிருந்தாங்க. ஆனால் அவர் ஏற்கனவே போட்டிருந்த அந்த சட்டை இருக்குல்ல, அதே சட்டை ஏற்கனவே அதாவது 2-3 நாளைக்கு முன்னாடி எபிசோடு போன வாரம் வெள்ளிக்கிழமையே அந்த சட்டை தான் போட்டிருந்தாரு. ஆனால் அந்த ஃபோட்டோ சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணியிருந்தது எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது நெகட்டிவாக இருந்ததுனால அது என்ன கலர்னு சொல்லி கரெக்டாக நம்மளால் கெஸ் பண்ண முடியல. எப்படி பார்த்தாலும் இந்த வாரத்துக்குள்ளார அந்த ஸ்டோரிலாம் வந்துடும். அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் பண்ண போகிறாங்க, இல்லை இந்த சண்டே அதாவது வெண்ணிலாவை இவர் பார்த்துக்கிறார்ல, இதை வச்சு ராகினி காவேரி கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த சண்டையை பெருசாக்கி இந்த மாதிரி ஒரு எமோஷனல் மூமெண்ட் கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத அடுத்து ஒரு 2 நாள் ஸ்டோரி பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.